ஓம் மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களையும் அந்த ஆலயத்தின் தல வரலாறுகளையும் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக சென்னை சவுகார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இரட்டை கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயத்தை சென்ற பதிவில் பார்த்தோம். இன்றைக்கு சென்னை மல்லீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவார் போற்றி. எம்பெருமான் பரமேஸ்வரன் அருள்பாலிக்கக்கூடிய எத்தனையோ சிறப்புமிக்க ஆலயங்கள் உண்டு. இறைவன் திருவிளையாடல் புரிந்த ஆலயங்கள், இறைவன் மீது பக்தி கொண்டு 63 நாயன்மார்கள் பாடல் பெற்ற திருத்தலங்கள், பஞ்சபூத தலங்கள், நவகிரக தலங்கள், இந்திராதி முதலான தேவர்கள் வழிபாடு செய்த சிவத்தலங்கள், முனிவர்களும் ஞானியர்களும் வழிபாடு செய்த சிவத்தலங்கள், அன்னை ஆதிபராசக்தி பார்வதி அம்பிகையே தவம் இருந்த தலங்கள். அந்த வரிசையில் சென்னையில் எத்தனையோ சிறப்புமிக்க ஆலயங்கள் உண்டு. அதேபோல் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது சென்னை சவுகார்பேட்டை தேவராஜ முதலியார் தெருவில் அருள்பாலிக்கக்கூடிய சென்னை மல்லீஸ்வரர் அருகாமையிலே சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயம். இந்த இரண்டு ஆலயத்துக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. ஆதி காலத்திலாம் ஒரு வழக்கம் உண்டு, சிவன் பெரிதா விஷ்ணு பெரிதா அப்படின்றதுலாம் உண்டு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே சிவ விஷ்ணு ஒற்றுமை தலமாக இரட்டை கோயிலாக சிவனை வழிபாடு செய்த பிறகு விஷ்ணுவையும், விஷ்ணுவை வழிபாடு செய்த பிறகு சிவனையும் ஆகிய இரண்டு தெய்வத்தையும் அருகருகிலே வழிபாடு செய்து இந்த இரண்டு தெய்வத்தினுடைய கருணையும் ஒரே நேரத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லணும்னா மிக ஒரு சிறப்பான ஆலயம்தான் இந்த சிவனுடைய ஆலயம். அருள்மிகு பிரம்மராம்பிகை சமேத மல்லீஸ்வரர் ஆலயம். ஆலயத்துக்கு நேரில் சென்றவுடனே மிக ஒரு அற்புதமான பழமை வாய்ந்த, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயமாக இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறே ஒரு அற்புதமான ஒரு வரலாறாக சொல்லப்படுகின்றது. ஆதி காலத்தில் இந்த ஆலயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் இருந்ததாகவும், அன்றைக்கு சென்னை மெட்ராஸ் பகுதியை விரிவாக்கம் செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஒரு தலைநகரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட நிறுவனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பகுதியை ஒரு வணிக நிறுவனமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போது இந்த ஆலயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருப்பதனால ஒரு சிறு தடையாக இருக்குது, இந்த ஆலயத்தை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது பல பொதுமக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆலயத்தை நாங்கள் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், இந்த ஆலயத்தை நீங்கள் இடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஆங்கிலேயரோட நிதியினாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய உழைப்பினாலும் நிதியினாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இறைவன் மீது பக்தி கொண்ட பக்தர்களாலும் அதைவிட மிக ஒரு பிரம்மாண்ட முறையில் மிக ஒரு பெரிய ஆலயமாக சென்னை கேசவ பெருமாளுடைய ஆலயமும் சென்னை மல்லீஸ்வரருடைய ஆலயமும் மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டி முடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 1757 இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் 1762 ஆண்டில் கட்டி முடிக்கப்படுகின்றது. பழைய கோயிலில் இருக்கக்கூடிய கல்கள், கல் மண்டபங்கள் மற்றும் இறைவனுடைய சிற்பங்களை முழுவதாக கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் புதுப்பிக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை இந்த இரட்டை கோயிலாகவும் இங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய மல்லீஸ்வரர் எல்லா வகையான நலன்களும் தருகின்ற இறைவனாகவும் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவாலயமாக சொல்லப்படுகின்றது. ஆலயத்துக்கு நேரில் சென்றவுடனே முன்முகப்பு வாசலிலே சித்தி புத்தி விநாயகராக சிவன், பார்வதி, விநாயக பெருமாள் பாலகணபதியாகவும் பாலமுருகனாகவும், அதற்கு அருகாமையிலே வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமி மயில் மீது அமர்ந்தபடியும் ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி கையிலே காணும் காட்சியாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக அளிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்துக்குள் நாம் சென்றவுடனே நீண்ட கல் மண்டபங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மண்டபம், அதற்கு அடுத்தபடியாக திருக்குடம். ஆலயத்துக்கு சென்றவுடனே எம்பெருமானுடைய சிவாலயம் சொல்லணும்னா அதிகார நந்தியாக எம்பெருமான் நந்தியம்பெருமான் இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார். அதற்கு அடுத்தபடியாக மிக கம்பீரமான சிவனுடைய புகழை சுமந்து கொள்வது போல ஒரு அற்புதமான ஒரு கொடிமரம். இறைவனை நம் தரிசிக்கும் போது, மல்லீஸ்வர பெருமாளை நம் தரிசிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களும் கிடைத்தது போல ஒரு அற்புதமான ஒரு திருஸ்வரூபம் மல்லீஸ்வரருடைய அற்புதமான திருவடிவம். பொதுவாகவே மற்ற சிவாலயங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு அற்புதம் உண்டு.
ஒவ்வொரு சிவாலயத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலையை நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா, இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை வணங்கிய பிறகு கிரிவலம் செல்லும் பொழுது இந்திரலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், யமலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டலிங்கத்தையும் நாம் தரிசனம் செய்வோம். அதே போல இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய மல்லீஸ்வர பெருமானை தரிசனம் செய்த பிறகு நம்ம ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள் சொல்லுவோம். விநாயக பெருமாள், குரு தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, இல்லைன்னா ஒரு சில ஆலயத்தில் லிங்கோத்பவர் காட்சி தருவார். அதற்கு அடுத்தபடியாக பிரம்மதேவர், துர்கை தாய், சண்டிகேஸ்வரர். எத்தனை சிறப்பு! அதே போல் இந்த ஆலயத்தை நம்ம மல்லீஸ்வர பெருமாளை தரிசனம் செய்து ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய வழியில் பார்க்கும்போது விநாயக பெருமானும் 63 நாயன்மார்களுடைய சன்னதியும், அதற்கு அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு பஞ்சமுகங்கள் உண்டு. ஈஸ்வர பெருமான் 5 முகம் உடையவர். தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜம், அகோரம், ஈசான்யம். அதேபோல் இறைவன் பஞ்சபூதமானவர். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று என 5 பூதங்களையும் தனக்குள் வைத்து பஞ்சபூத தலங்களாகவும் குடிகொண்டிருக்கக்கூடியவர். அதே போல் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக மூலவர் மல்லீஸ்வரர் எனும் நாமத்தோடும், அவருக்கு ஆலயத்தை நம்ம சுற்றி வரக்கூடிய வழியில் நம்ம பார்க்கும்போது இறைவனோடு சேர்த்து 5 லிங்கமாக காட்சி தருகின்றது. சத்யோஜய லிங்கம், தத்புருஷ லிங்கம், அகோர லிங்கம், வாமதேவலிங்கம் என சொல்லக்கூடிய 5 லிங்கமாக சிவபெருமானுடைய 5 முகத்தை நாம் தரிசிப்பது போல இந்த ஆலயத்தில் மிக ஒரு சிறப்பான ஒரு விசேஷம்னே சொல்லலாம். மற்ற சிவாலயத்தோடு இந்த சிவாலயத்தில் மிக ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக காட்சி தருகிறது. நம்ம சந்நிதிகளில் பார்க்கும் பொழுது காசி விஸ்வநாதருடைய சன்னதி, அதற்கு அடுத்தபடியாக உற்சவ மூர்த்திகளாக பிச்சாண்டருடைய சன்னதி, நடராஜ பெருமாளுடைய சன்னதி, பாலகணபதியினுடைய சன்னதி, ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானுடைய சன்னதி என இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு சன்னதியிலும் நம் நின்று இறைவனை நாம் தரிசிக்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவை தருகின்றது. தாயார் தனி சந்நிதியில் பிரம்மராம்பிகையாக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோலத்தோடு, நின்ற திருக்கோலத்தோடு நம்மளை காத்து அரவணைத்து நம் வாழ்க்கையில் எல்லா வகையும் நலங்களும் தருகின்ற தாயாக கருணை முகத்தோடு காட்சி தருகிறார்கள் இங்கு எழுந்தருளிருக்கக்கூடிய பிரம்மராம்பிகை தாய். நாம் தரிசிக்கும் பொழுதே தாயினுடைய திருமுகத்தை நாம் வணங்கும் போதே வாழ்க்கையில் எல்லா வகையான சௌபாக்கியத்தையும் தருகின்ற அன்னை பிரம்மராம்பிகை தாயை தரிசனம் செய்த பிறகு அடுத்த சந்நிதியில் அருளாட்சி தருகிறார் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகை. அதற்கு அடுத்தபடியாக பாலகணபதி, பாலமுருகர் இறைவன் அருகாமையிலையும், அதற்கு அடுத்த தனி சன்னதியில் வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானும், சோமாஸ்கந்தர் என ஒவ்வொரு சந்நிதியிலும் ஒவ்வொரு இறைவனுடைய திரு வடிவத்தை நாம் காண முடியும். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீமத் ஜெகத்குரு ஆதிசங்கர சுவாமியை தரிசனம் செய்த பிறகு அடுத்த சன்னதியில் அருணகிரிநாதர் அருள்காட்சி தருகிறார். முருகன் மீது பக்தி கொண்டு பல்வேறு பாடல்கள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். திருப்புகழ், கந்தன் அலங்காரம், கந்தன் அந்தாதி, வேல் வகுப்பு, திருவகுப்பு, வேல் விருத்தம் என சொல்லக்கூடிய பல்வேறு பாடல்களும் பல்வேறு நூல்களும் இறைவன் மீது, முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டு இறைவனால் தனக்குள் ஆட்கொள்ளப்பட்டவர். முருகப்பெருமானுடைய அடியார்களில் மிக ஒரு சிறந்த அடியாராகவும், எப்படி 63 நாயன்மார்கள் சிவன் அடியார்கள் சொல்லுவோமோ அதே போல் அந்த சிவனின் மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் எத்தனையோ பக்தர்களையும், எத்தனையோ முனிவர்களையும், எத்தனையோ தலை சிறந்த தமிழ் புலவர்களையும் தனக்குள் ஆட்கொண்டிருக்கிறார். அதே போல் கந்தன் அலங்காரத்தை பற்றி பாட வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா கந்தன் அந்தாதின்னே அருணகிரிநாதர் மிக ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடியிருக்காரு. இத்தனை சிறப்புமிக்க இந்த சிவாலயத்தில் பைரவ சன்னதி, நவகிரக சன்னதி, இறைவனுக்கு அலங்காரம் செய்கின்ற மல்லீஸ்வரர் ஆலயத்தில் தினசரி 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் இந்த ஆலயம் திறந்திருக்கின்றது. ஆலயத்தின் சிறப்பு பூஜைகள் மற்றும் விசேஷ நாட்கள். மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷ வழிபாடு மிக ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாகவும், இந்த பிரதோஷ வழிபாடில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான பாவ பிணிகள் அகன்று எல்லா வகையான புண்ணியத்தும் தருகின்ற இறைவனாக மல்லீஸ்வரர் அன்னை பிரம்மராம்பிகை அருளாட்சி தருகிறார்கள். அதிகார நந்தி சேவையாகவும், அது மட்டுமல்லாமல் மாசியில் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி உற்சவம், அதற்கு அடுத்தபடியாக பிரம்ம உற்சவம், தெப்ப உற்சவம், அதற்கு அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆடி மாத
மாதத்தில் வருகின்ற அம்பாளுக்கு சிறப்பான ஒரு மாதம்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பூரம் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பான பூஜைகள் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலை வேண்டுபவருக்கு எல்லா வகையான நலன்களும் வாரி வழங்குகின்ற இறைவியாகவும் இந்த ஆலயத்தின் தெய்வமாகவும் காட்சி தருகிறார் எம்பெருமான் மல்லீஸ்வரர் அன்னை பிரம்மராம்பிகை. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து அருகில் இருக்கக்கூடிய சென்னை கேசவ பெருமாளையும் மல்லீஸ்வர பெருமாளையும் ஆகிய 2 தெய்வத்தையும் வழிபாடு செய்து எல்லா வகையான புண்ணியத்தையும் பெற வேண்டுகிறோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே சென்று வழிபாடும் செய்யும்படியும், இதேபோல் மற்றும் ஒரு ஆலய தகவலிலிருந்து உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.